தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சீமான் என்கிற சைமனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். போன 11/12/2025 ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஒரு ஈவெண்ட்டு, அதாவது விசில் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்தோட கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு அந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்றாங்க. இவரை சீமானை சிறப்பு அழைப்பாளராக அங்க கூப்பிடுறாங்க. இவர் போய் 1 மணி நேரம் ஆத்துன்னு ஆத்திருக்காரு. அவரு அந்த 1 மணி நேரம் ஆத்துனதுல பாரதியாரை புகழ்ந்து அவரை நீங்க வாங்கின காசுக்காக நீங்க அங்க இருக்கிற 3% இருக்கிற அந்த மக்களை வைத்த குளிர் வித்துட்டு வந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் சங்கரலிங்கனாரையும் இப்படி பல பேரை நீங்க சிறுமைப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த 1 மணி நேரம் பேச்சில் பேசி வச்சிருக்கீங்க. அந்த பேச்சில் இல்ல அரசியல், உங்களுடைய யோகிதை, இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் சுருக்கமாக, அதாவது சீமானை நம்பி இருக்கிற, சீமானை ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு 2-3 பேராவது திருந்தி இந்த வீடியோ மூலமா சீமான் ஒரு நேர்மையற்றவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கின்னு அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தால் எனக்கு இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரு பயன் இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணுறேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்களன்னா சீமான் ஒரு சில ஆண்டுகளாக என்ன மாதிரியான ஒரு அரசியல் பண்ணுவாருன்னு சொன்னால், இப்போது ஒரு ஏரியாவுக்கு போடுறாரு, ஒரு எலெக்ஷன் கேம்பெயினோ இல்லைன்னா ஒரு பொதுக்கூட்டமோ ஏதோ ஒரு அப்படின்னு சொல்லி பேச போகிறாருன்னு சொன்னால், அந்த ஏரியாவில் பெரும்பாலான மக்கள் யார்? இப்போ உதாரணத்துக்கு தலித் மக்கள் அதிகமாகறாங்கன்னு சொன்னால், அங்கே தலித் மக்களை தலித் மக்களுக்கு தலைவராக இருக்கிற இப்போ ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர், இவங்களை உயர்த்தி பேசி பெரியாரை சிறுமைப்படுத்தி பேசுவார். அதாவது ரெட்டமலை சீனிவாசனை விடவா பெரியார் தமிழர்களுக்காக பண்ணிட்டாரு, அதாவது அயோத்தியாச பண்டிதரை விடவா பெரியார் நம்ம தமிழருக்காக பண்ணிட்டாரு அப்படின்னு பெரியாரை இந்த 2 தலைவர்களுக்கு எதிராக நிறுத்தி அரசியல் பண்றது. அப்படியே கொஞ்சம் தூரம் எங்காவது வேற இடத்துக்கு போனாருன்னா அங்க இப்போ தேவர் கம்யூனிட்டி இருக்கிறான்னு வச்சுங்களேன், முக்குளத்தூர், அங்க போயிட்டு முத்துராமலிங்கத்தை பத்தி உயர்த்தி பேசுறது. அங்க பெரியாரை எதிரில் நிறுத்தி முத்துராமலிங்க தேவரையோடையா பெரியார் பண்ணிட்டாரு, இவர் தனக்காக சொத்து எதுவுமே சம்பாதிச்சிக்கல. ஆனா அந்த மாதிரியான ஒரு அரசியல், அதாவது எந்தெந்த இடத்துல போறாரோ அந்தந்த இடத்துல அங்க இருக்கிற தலைவர்களை உயர்த்தி பேசி பெரியாரை சிறுமைப்படுத்தி பேசுறது தான் சீமான் ஒரு 5-6 வருஷமா தொடர்ந்து இந்த மாதிரி பேச்சை பேசிட்டு இருக்காரு. பிறகு பெரியாரை பத்தி குறை சொல்றது அப்படின்னு சொன்னா மொழியை குறை சொல்லிட்டாரு. பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, தமிழை தமிழ் சனியன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி தமிழுக்கு எதிராக பெரியார் செயல்பட்டதா பல பொதுக்கூட்டங்கள்ல ரீசன்ட் இயர்ஸை அவர் பேசிட்டே இருக்காரு. இதையும் இந்த ஈவெண்ட்லயும் பெரியார் இந்த மாதிரி எல்லாம் தமிழை மோசமா சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை இந்த மேடையிலையும் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான விளக்கம் நான் சொல்றேன், எதுக்காக அந்த மாதிரி பெரியார் சொன்னாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா பெரியாரை பத்தி ஒரு குறை சொல்றாரு. பாரதியார் அவங்களுடைய துணைவியார் மனைவியை ஈக்குவலா உட்கார வச்சு அவங்க உட்காந்து இவர் நின்றுட்டு ஒரு போட்டோ இருக்கான். அதனால இவர் பெண்களுக்கு பெண்ணியத்துக்கு பாரதியார் மாதிரி பெரியார் ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு ஒரு கேள்வி, ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டா நீங்க பெண்களுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அர்த்தமாகுமா? அது எனக்கு புரியல. அதாவது நீங்க பல போட்டோகளை பாருங்க, பெரியார் தரையில உட்கார்ந்து இருப்பாரு, மணியம்மை கூட தரையில சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. பெரியார நீங்க பெண்ணியத்துக்கு எதிரானவர்னு சொன்னா தமிழ்நாட்டுல யாராவது நம்புவாங்களா? அதாவது அந்த இருக்கிற கூட்டத்தை குளிர்விக்கிறதுக்காக நீ பாரதியார் பேசு, ஆனா கம்பேர் பண்றது எப்படிப்பட்ட ஆளை நீங்க கம்பேர் பண்றீங்க? அதுதான் இங்க ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க மிஸ்டர் சீமான்.
அதாவது ஒரு போட்டோ வச்சுட்டு நீங்க இதுதான் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஃபோர்ஸ், அவ்வளவுதான். பெரியார் பெண்களை பத்தி யோசிச்சு சொன்ன கருத்துக்கள் எல்லாம் தமிழ்நாட்டு ஃபுல்லாவே பரவி இருக்கு. அவர் எந்த அளவுக்கு ஒரு டீப்பா யோசிச்சு பெண் ஏன் அடிமையானால் ஒரு புக் இருக்கு, சின்ன புக்கு தான், அந்த புக்கை எடுத்து படிங்க. அந்த நாம் தமிழர் கட்சியிற்கு எல்லாருக்கும் ஒரு பிரதி கொடுங்க, அப்போது தெரியும் பெண்களை பத்தி எவ்வளவு டீப்பா யோசிச்சு அவர் பெரியார் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா பாரதியாருடைய ஒய்ஃப் அவங்க அவருடைய அவருடைய துணைவியார் ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்கில் பாரதியார் ஒரு முறை 2 முறை கதவு தட்டியிருக்கிறாரு. கதவு தட்டினேன்னா லேட் ஆச்சு அவங்க வர்றதுக்கு. கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கிறாங்க, கதவை திறந்திருக்கிறாங்க. ஓங்கி அரைஞ்சிட்டு இருக்கிறாரு பாரதியார். லேட்டா ஆனதுக்கு, லேட்டா கதவு தட்டுறதுக்கு பாரதியார் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க ஒய்ஃபை கன்னத்துல அரைஞ்சிருக்காரு. அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ரியலைஸ் ஆகி அடிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லி திரும்ப மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. இதெல்லாம் பாரதியாருடைய ஒய்ஃப் புக்கு ஒன்று எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்கில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்களான்னா இன்னொரு விஷயம், அதாவது அவரோட பாரதியாரோட கீழான ஒரு சாதின்னு சொல்லப்படுற கீழ் சாதின்னு சொல்லப்படுற ஒரு நபர் சரிசமமா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பாரதியார் ரொம்ப முற்போக்கான ஆளு, இதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு சரிசமமா உட்காந்துடுறாரு. உடனே இவர் ட்ரிகர் ஆயிட்டு என்ன பண்றாரு, அவரை பிடிச்சி அடிச்சிடுறாரு. அவரை பிடிச்சி அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போயின்னு ஐயோ நம்ம இப்படி முற்போக்கான விஷயம் எல்லாம் பேசிட்டு இருந்து இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணா கேவலம் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட காலில் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. இதெல்லாம் அப்புறமா பாரதியார் பாடல் மூலமா தமிழுக்கு பயங்கரமா பண்ணிட்டாரு. அதனால தமிழர்கள் அப்படியே புத்துணர்ச்சி ஆகி தமிழை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய பாடல்கள் பெரிய விஷயம் அப்படி இப்படின்னு சொல்றாரு. அவர் பாடல்கள் எத்தனை பாடல் எழுதினாரு, ஒரு 10 பாடல் தான் எழுதியிருப்பாரு அவருடைய மொத்த பாடல். அவருடைய பாடல் என்ன மாதிரியான இங்க அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா இவர் அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த 1 மணி நேரம் ஸ்பீச்சில் பாரதியார் பாடல் மூலமா அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, எழுச்சியை உண்டாக்கிட்டாரு, அது உண்டாக்கிட்டாரு, இது உண்டாக்கிட்டாரு சொல்லிட்டே இருக்காரு. பாரதியாருடைய கவிதைகள் நல்லா இருக்கும். அவருடைய தமிழ் மிக எளிமையான முறையில் இருக்கும். அதனால எல்லா மக்களையும் போய் ரீச் ஆச்சுன்றது உண்மை. ஆனா இங்க மக்களை ஆர்கனைஸ் பண்ற அளவுக்கு அவருடைய எழுத்துக்கள் இருந்துச்சு, பாட்டு இருந்துச்சு. அடித்தட்டு மக்களை போய் அடிமைத்தனத்தை இது பண்ணிச்சு அப்படின்னு சொல்றது அதீத கற்பனை. அப்புறமா அந்த ஸ்பீச்சில் என்ன பண்றாருன்னா பாரதியார் பாடல்கள் பயங்கரமா பாடி தமிழக மக்களை அப்படியே எழுச்சி பெற வச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு. இப்படி கம்பாரிசன் பண்றாரு. இப்போ என்ன பிரச்சனை, தமிழை காட்டு மிராண்டி மொழி, தமிழ் சனியன் அப்படின்னு சொன்ன பெரியார் எதுக்காக சொன்னாருன்றது அரசியல் தெரிஞ்சவங்க படிச்சவங்களுக்கு பெரும்பாலும் தமிழ் மக்களுக்கு தெரியும். அதாவது என்னன்னு சொன்னா அவர் எதுக்காக அந்த மாதிரி சொன்னாருன்னு சொன்னா தமிழ் மொழிகள் இருக்கிற பழைய இலக்கியங்கள்ல பழைய புத்தகத்தில் இருக்கிற இப்போ மணிமேகலை, அதுக்கப்புறம் கம்பராமாயணம், சிந்தாமணி, இந்த மாதிரி பழைய இலக்கிய புத்தகங்கள் இருக்கிற பிற்போக்குத்தனங்கள், அந்த பிற்போக்குத்தனங்கள் அதுல வர்ற கதைகள், அதுல கூறப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பிற்போக்குத்தனமா இருக்கு. அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா வாழ்நாள் ஃபுல்லா இன்னும் வர ஜெனரேஷன்ல இந்த மாதிரி ஒரு புதிய யுகத்துல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அது மனித குலத்திற்கே ஒரு கேவலமான விஷயம். அதெல்லாம் விட்டு ஒழிக்கணும். அப்போ என்ன பண்றாங்கன்னா மிக தெளிவா என்ன பண்றாங்கன்னா தமிழை ஒரு ஆப்ஜெக்டா ஒரு உருவமா கிரியேட் பண்ணிடுறாங்க. இந்த தமிழ் தேசியவாதிகள் என்ன பண்றாங்கன்னா தமிழை குறை சொல்லிட்டாரு, இப்போ நான் என்ன குறை சொல்லிட்ட மாதிரி இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி வச்சுட்டு அதை குறை சொல்லிட்டாரு அப்படின்றாரு. தமிழில் எழுதப்பட்ட விஷயங்களை தான் அவர் அந்த மாதிரி குறை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதை தான் காட்டு மிராண்டி மொழியா இருக்கு, அதை கொஞ்சம் சிவிலைஸ் பண்ணணும் அப்படின்ற அர்த்தத்துல பெரியார் பேசியிருக்காரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே மடைமாற்றி பெரியார் காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு. காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டு வேற மொழியை ரொம்ப அழகான மொழின்னு சொன்னார் அவரு. அதெல்லாம் இல்லை இல்லையா? தெளிவா இவங்க மக்களை குழப்புறாங்க. ஆனா பாரதிக்கு வரலாம். இப்போ பாரதி மொழியினுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா
தமிழ் நல்ல மொழின்னு சொல்லுவாரு. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் போல வேற மொழி இல்லை அப்படி இப்படின்னு அழைப்பாரு. ஆனா பாத்தீங்களான்னா இந்தி அவர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த மொழி அரசியல்ல நீங்க தமிழர்களை ஏமாத்தவே முடியாது. இப்போ பாரதியார் வந்து தமிழை ஏத்துக்கிட்டு தமிழை நேசிச்சு இந்தியும் வந்து அவர் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான மொழின்னு பேசி வச்சிருக்கிறாரு. சமஸ்கிருதம் தான் எல்லா மொழிக்கும் தாயின்னு அப்படின்னு பேசி வச்சிருக்காரு. சமஸ்கிருதம் தான் வந்து தேவ பாஷைன்னு வந்து பேசியிருக்கிறாரு. இப்படி இருக்கிற ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து பாரதியார் இருந்திருக்கிறாரு. இப்போ மொழி அரசியல்ல தமிழர்கள் வந்து மிக தேர்ந்தவர்கள். இப்போ நீங்க இந்தியை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, சமஸ்கிருதம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து இந்த உருட்டை நீ உருட்டுறீங்க, யாராவது நம்புவாங்களா? பாரதியாரை இன்னும் நீங்க வந்து விவரமா படிக்கிறதுக்கான தூண்டுதலை உருவாக்கியிருக்கிறீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இன்னும் பாரதியாரை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கின்னு ஓ பாரதியார்னா இவ்வளவுதானா அப்படின்னு கட்டாயம் தெரிஞ்சுப்பாங்க. பெரியாரையும் தெரிஞ்சுப்பாங்க. பெரியாருடைய மொழி, அவருடைய மொழியை பற்றி தானே அவருடைய புரிதல் என்னன்னு மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க. அப்புறமா அந்த ஸ்பேச்சில் பார்த்தீங்களான்னா தமிழ்நாடுன்னு வந்து முதல்ல பாட்டாரு. அந்த பாட்டில் வந்து தமிழ்நாடு எனும் போதினிலே அப்படின்னு தமிழ்நாடுன்னு பாடிட்டாராம் பாரதியார். அதனால வந்து தமிழ்நாடுன்றத பேர் வந்து வந்த மாதிரி இவர் வந்து அங்கே வந்து ஆத்துறாரு. தமிழ்நாடுன்ற பேர் வந்து தமிழ்நாட்டினுடைய கவர்மெண்ட் கெசட்ல வர்றதுக்காக சங்கரலிங்கனார் அப்படின்ற இவருடைய சமூகத்தை, அதாவது சீமானுடைய அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு தியாகி அவரு. தமிழுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்ற பேரு வந்து கெசட்ல ஏறணும். நம்ம சொல்லிங்கன்னா பத்தாது. அது வந்து தமிழ்நாடு அப்படின்னு இப்ப நீங்க எந்த பேப்பர்ல பார்த்தாலும் தமிழ்நாடுன்னு இருக்குது இல்லையா, அதை வரணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து உயிரே 14 நாள் சாப்பிடல. அவரு சாப்பிடாத உண்ணாவிரதம் இருந்து செத்தே போயிட்டாரு. இந்த தியாகத்தை எவ்வளவு கொச்ச ஒரு வார்த்தையில நீங்க பரிசு போட்டிக்காக பாட்டு எழுதுனவர் தான் பாரதியார். உண்மையா சொல்ல போனா இன்னும் வந்து இறங்கி பேசலாம், ஆனா வேணாம். ஒரு நாகரிகம் கருதி பாரதியார்னா ஒரு இமேஜ் இருக்கு, அந்த இமேஜோட நிறுத்திக்கலான்னு பாக்குறேன். ஆனா சங்கரலிங்கனார் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஏன் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு வர்றது கூடாதா அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நின்று உயிரையே நீர்த்த சங்கரலிங்கனாரை வந்து எவ்வளவு சிறுமைப்படுத்தி இவர் பாடிட்டாருன்றதுனால தமிழ்நாடு வந்துச்சுன்னு எவ்வளவு கொச்சப்படுத்த வேண்டிய விஷயம் இது. கம்பாரிசன் பாருங்க. அதாவது எனக்கு ஒரே ஒரு கருத்து தான் என்னன்னு சொன்னா, இந்தியாவில் பிறந்த 2 பெரிய லெஜெண்ட்ஸ் யாரான்னு சொன்னா, ஒன்னு அண்ணல் அம்பேத்கர், இன்னொருத்தர் வந்து தந்தை பெரியார். இவங்க 2 பேரை ஓரளவுக்கு முழுசா தேவையில்லை, ஓரளவுக்கு வந்து நீங்க புரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். அவங்க வந்து 2 கண்ணாடி மாதிரி, ஒரு கண்ணாடி இந்த பக்கம் ஒரு கண்ணாடி, இது ஒன்னு அம்பேத்கர், ஒன்னு வந்து பெரியார். இந்த கண்ணாடியை போட்டுக்கின்னு நீங்க யாரை பார்த்து ஸ்கேன் பண்ணாலும் அவங்களுடைய உயரம் தெரிஞ்சு போயிடும். அவங்க கம்ப்ளீட்டா வந்து மக்களுக்காக வாழ்ந்திருக்கிறாங்க 2 பேரும். இவங்களை நீங்க உள்வாங்கின்னு நீங்களை யாரை ஒருத்தர் பார்த்தீங்களான்னா அவங்களுடைய பிம்பம் வந்து உடஞ்சி போகும், அவங்களுடைய சைஸ் வந்து சின்னதாயிடும். அவங்க எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. பெரியாரை வந்து கம்பேர் பண்ணுங்க. அடுத்து அந்த பெரியாரையும் அம்பேத்கரை நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க யாரை பார்த்தீங்களான்னா அவங்க வந்து சின்னதான் தெரியுவாங்க, அவங்களுடைய உழைப்புக்கு முன்னாடி, அவங்களுடைய டெடிகேஷனுக்கு முன்னாடி எல்லாமே. இதுதான் வந்து நான் சொல்ல போற விஷயம். மற்ற பேர் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னா, ஒரு கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனா அந்த சர்க்கிளுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பாங்க. அந்த இடத்த விட்டு தாண்டி வர மாட்டாங்க. காந்தி எடுத்துக்கலாம், நீங்க பாரதியார் எடுத்துக்கலாம், எந்த கப்பலோட்ட தமிழன் எடுத்துக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, ஒரு சர்க்கிளுக்கு மேல அவங்க அதை விட்டு வெளியில வரவே மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய வளர்ச்சி. அப்படியே நின்றுருப்பாங்க. ஆனா பெரியாரும் அம்பேத்கரும் தொடர்ந்து அவங்க வந்து அந்த ஏரோ மார்க் மேல போகுது, ராக்கெட் மாதிரி மேலதான் போயிட்டு இருப்பாங்க. திருப்பி அவங்க ரிவர்ஸ் வந்ததே கிடையாது எந்த ஒரு விஷயத்திலும். இதுதான் நான் சொல்ல வர்றேன். இவங்க 2 பேருக்கு நீங்க எவன் வந்து கத்தி பேசினாலும், எவன் வந்து உங்களை வந்து இது பண்ணாலும், நீங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் நீங்க உள்வாங்கிட்டீங்களன்னா ஈஸியா வந்து நீங்க ஜட்ஜ் பண்ணிடலாம். இவர் வந்து பெரியாருக்கு முன்னாடி யாரு, அம்பேத்கருக்கு முன்னாடி யாரு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்க. சமம் 360 என்னுடைய சேனல் பேரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.